எங்கு வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு ஆத்ம நமஸ்காரம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவை பார்க்க போறோம். நம்மளுடைய எல்லா பாவங்களும் சகல தோஷங்களும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். நம்மளுடைய தடைப்பட்ட நினைத்த காரியங்கள், நிறைவேறாத காரியங்கள்லாம் நிறைவேறுவதற்கு ஆண்டவனுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். எல்லா மனிதர்களுமே எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் அப்படின்னு செஞ்சாலும் உள்ள கொஞ்சம் பாவ காரியங்கள் இருக்கும். அதுலயும் நம்ம செய்யலினாலும் நம்முடைய மூதாதையர்கள் வெளிவந்த சாபங்களும் இருக்கும், தோஷங்களும் இருக்கும். அப்ப இதெல்லாம் விலகணும் அப்படின்னா அதுக்குண்டான கடவுள் மகாவிஷ்ணு, கொடுக்கக்கூடிய கடவுள். நமக்கு இந்த பிறவியில நமக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா பெருமாள் தான், மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுடைய ஒரு அவதாரம் தான் நாராயணன். அப்போ வரக்கூடிய ஒரு நாள், இந்த நாளை எல்லாரும் தவற விடாம இதை பயன்படுத்திக்கிங்க. அவ்வளவு அதிமுக்கியமான ஒரு நாள் இது. என்ன நாள் அப்படின்னா, வரக்கூடிய மே 15, அதாவது வைகாசி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அசுபதி நட்சத்திரத்துல விஷ்ணுபதி காலம் வருது, விஷ்ணுபதி நாள். இந்த விஷ்ணுபதி நாள்ல பெருமாள் கோயில்ல போய் 27 முறை வெளிப்பிரகாரத்தை 27 முறை சுத்தி வணங்கிட்டு அப்புறம் உள்ள போய் பெருமாளையும் மகாலட்சுமியும் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தடைப்பட்ட அத்தனை காரணங்களும், அவ்வளவு தோஷங்களும் நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது தடையில்லாம நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், இடம் வாங்காதவங்களுக்கு இடம், வீடு இல்லையங்கிறவங்களுக்கு வீடு கிடைக்கும், வண்டி வாகனம் வேணுங்கிறவங்களுக்கு கிடைக்கும், நல்ல கல்வியிலேன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும். இப்படி அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் வரக்கூடிய மே 15 வைகாசி 1. மறந்துடாதீங்க. இதுல அந்த ஒரு இது மட்டும் இல்லை, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உண்டான நாள். இது ஒரு மிக மிக பெரிய சிறப்பு. இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னா, அன்னைக்கு அஸ்வதி நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரம், முழு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க எல்லா சுபகாரியங்களையும் பண்ணலாம். திருமணம் பண்ணலாம், அதே மாதிரி வீடு குடி போறது, கல்வி பயில ஆரம்பிக்கிறது, ஒரு பதவி ஏத்துக்கிறது, ஒரு ப்ரொமோஷன் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் டிரான்ஸ்பர் போடுறாங்க. அப்ப அன்னைக்கு நம்ம பதவி ஏத்துக்கிறதுக்கு ஒரு அருமையான நாள். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள். திருமணத்துக்கு மாங்கல்யம் வாங்கலாம், மாங்கல்யம் செய்ய கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள். விவசாயிகளுக்கு விதை விதைச்சா முழு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். வியாதியத்தில் ரொம்ப நாளா வியாதி இருக்குது அப்படின்னா, புதுசா ஒரு மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு மே 15 அசுபதி நட்சத்திரத்துல நீங்க அசுபதி நட்சத்திரத்துக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. அதுவும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருது. வெள்ளிக்கிழமை, அசுபதி நட்சத்திரம், விஷ்ணுபதி நாள். இந்த 3 சேர்ந்து வரக்கூடிய நாள்ல பெருமாள் கோயில்ல போய் 27 அப்படிங்கறத நீங்க மறந்துடுவீங்க. ரெகுலரா செய்யறவங்களுக்கு இது தெரியும். செய்யாம இப்பதான் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 27 நட்சத்திரங்களுக்காக அந்த 27 முறை பெருமாளை சுத்திட்டு வரும். வெளிப்பிரகாரத்தை சுத்திட்டு வந்தா வணங்கணும். அந்த 27 எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறது? விரல விட்டாலும் எப்படி மறந்துடும். அப்ப செவந்திப்பு ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. அதுல இருந்து 27 பூவை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறை ஒரு பிரகாரத்தை வெளிப்பிரகாரத்தை ஒரு தடவை சுத்திட்டு வந்தோடனையும் கொடிமரத்துக்கு ஒரு பூவை போட்டுருங்க.
இப்படியே போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எப்ப போக முடியுதோ அப்ப உங்களுக்கு வந்து இந்த குழப்பங்கள் வராது. தயவு செஞ்சு நிறைய பேர் ஆனா பாத்தீங்க அப்படின்னா விதி நியாயங்கள் பேசாதீங்க. உங்களுடைய தோஷங்கள் நீங்கக்கூடிய கர்மா கழியக்கூடிய இடம் அந்த நாள் முழுக்க முழுக்க கவனத்தை பூரா இறைவன் மேலையும் உங்க மேலையும் மட்டுமே வச்சிருங்க. அப்பதான் எந்த காரியமா இருந்தாலும், ஏன்னா பக்தி அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மார்த்தமா நம்ம வழிபடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நமக்கு பலன் கிடைக்கும். சும்மா நானும் போனேன் அப்படின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா அது அவ்வளவு சரிப்பட்டு வராது. ஏதோ கடமைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆத்மார்த்தமா வழிபட்டு பாருங்க. கடவுளே எனக்கு இந்த பிரச்சனை என்னையோட தீர்ந்துடணும், எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கணும். ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்க முடியல. எவ்வளவோ பிரச்சனைகள்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல திருமணம் அமையறது இல்ல, குழந்தைகள் அமையறது இல்ல, கணவன் அமையறது இல்ல, மனைவி அமையறது இல்ல. இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறாங்க. எல்லாருக்குமான ஒரு சிறந்த நாளா இந்த விஷ்ணுபதி கால நாள் இருக்கு. எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க. இது எப்போ நம்ம வளம் வரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நீங்க இதைய செய்யலாம். செஞ்சு எல்லாரும் வாழ்க்கையில சுபிட்சமா எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சுகவாழ்வு வாழ எல்லாம் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.